பூனையோட கண் பார்த்திங்கன்னா இருட்டில் பார்ப்பதற்கு கண்களில் ரேடியம் போன்று பளிச்சென இருக்கும். இருட்டில் அதை சிலர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க. பூனையோட கண் மட்டும் இப்படி கிடையாது. புலி, சிறுத்தை, சிங்கம் போன்ற பல காட்டு விலங்குகளுடைய கண்ணும் இதே போல தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தெருவிளக்கு கிடையாது. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகணும் அப்படின்னா குதிரை வண்டியில் தான் போவாங்க, அல்லது மாட்டு வண்டி போன்ற வண்டிகளை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி போகும்போது எதிரில் இந்த கண்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரை வந்து பயப்படும். ஏன் அப்படின்னா அது பூனை என்று தெரியாது, அது பல காட்டு விலங்குகளுடைய கண்ணாக கூட இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால தான் சிறிது நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதே காலம் போக போக மனிதர்கள் முன் பூனை சென்றால் கூட அதை அபசுகம் என ஆகிவிட்டது. அதனால் பூனை உங்கள் குறுக்க போயிடுச்சு அப்படின்னா அதை நினச்சி பயப்படாமல் நீங்கள் அடுத்த வேலையை செய்யலாம்.